ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிப்ஸோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டும் சரி, மனமும் சரி, ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இது ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 10 பேர் சாப்பிட முடியும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு ஊற போட்டுக்கலாம். இதோட அளவு 100 கிராம் இருக்கும். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மல்லியோட வாசனை நல்லா வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் வரமிளகாய் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கலர் மாறி வரணும். வறுக்கும்போது கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் தனியாக. அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ 1/2 கிலோ அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மிளகா இதை ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற சீடெலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கலாம். மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கும் போது நமக்கு நைஸாக அரைப்படும். லாஸ்ட்டில் போடும்போது நமக்கு நல்லா அரைப்படாது. அதனால் முதல்லே போட்டு அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் அல்லது 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு தொக்கு இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை கைப்பிடி அளவு, வரமிளகா, கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலை நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இந்த டைமில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லாட்டி கருகி போய்டும் சீக்கிரமாக. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ புளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே நேரத்தில் நல்லா திக்காகிடுக்கு. நம்ம இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு புளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம குக்கரில் 3 விசில் வச்சு சாதம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஆற விட்டுக்கலாம். சுட சுட நம்ம கிளறக்கூடாது. சாதம் நல்லா ஆறின பிறகு தான் நமக்கு புளியோதரை வந்து நல்லா கிளறணும். சாதம் வந்து ஆறிடுச்சு. இப்போ புளி தொக்கை இது கூட சேர்த்துட்டு நம்மள புளியோதரையை கலந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு புளியோதரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் புளியோதரை வந்து ரெடி. இந்த மாதிரி புளியோதரை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு கோயிலில் கொடுக்குற பிரசாதம் போல் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.